நம்மளோட காரை வந்து நம்மளே டேமேஜ் பண்றோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்ப நம்ம கார் வாங்குறோம், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறோம், புது கார் வாங்குறோம், லோ பட்ஜெட், ஹை பட்ஜெட்ல கார் வாங்குறோம். அந்த கார் வந்து நம்மளால தான் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனா அதான் உண்மை. காரை வந்து ரோட்ல நம்ம டிரைவ் பண்ணிட்டு போறதுனால, பள்ளமேட்டுல விடுறதுனால டேமேஜ் ஆகுறது கிடையாது. நம்மளோட ஓன் மிஸ்டேக்கு, அதனால டேமேஜ் ஆகுது. அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். நம்மளோட சேனல்ல 250க்கு மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். பிகினர்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர்ஸ்க்கு வரைக்கும் தேவையான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களோட நியூ கம்மிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பண்ணுற ஒரு 5 மிஸ்டேக்ஸ் பற்றி நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு 5 மிஸ்டேக்ஸை சூஸ் பண்ணி அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கே தெரியாது, அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதனால நம்மள அறியாம அதை செஞ்சுக்கிட்டே இருக்க நம்மளோட கார் வந்து டேமேஜ் ஆகி போயிடும். நம்ம அதிகமான பட்ஜெட்ல கார் வாங்குறோம், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரியாம நம்ம ஓட்டி நம்மளோட கார் நம்மளும் டேமேஜ் பண்ணிக்க கூடாது. அந்த வரிசையில் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 5 இதை எப்படி சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, டிரைவ் பண்ணும்போது நம்மளோட கால் பெடல் மூவ்மெண்ட்ஸ் பாருங்க. இப்போ வந்து பெடல் மூவ்மெண்ட்ஸ் இப்போ காமிக்கிறேன். இது ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளட்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம டிரைவிங்ல போகும்போது ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது பிரேக் அப்ளை பண்ணுறோம், ஆப்போசிட்டில் கார் வரும்போது. அதுக்கப்புறம் கால் எடுத்து இப்படி கீழே வச்சிடணும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கால் வந்து இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துடுறோம். அது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளட்சை ப்ரெஸ் பண்ணி நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடறோம், ரிலீஸ் பண்ணிட்டு அந்த காலை வந்து எடுத்து கீழே வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்படி கிளட்சை ப்ரெஸ் பண்ணுறது, அப்படியே அந்த கால் வந்து இப்படியே இருக்கும். ஓரளவுக்கு அந்த கிளட்சுக்கு வந்து லைட்டான ஒரு ப்ரெஷர், ஜென்டலான ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே போகிறோம். இது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. இதனால என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறது நான் உங்களுக்கு எல்லா வரையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெடலில் பண்ணுற மிஸ்டேக்ஸ், இந்த 2 மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கியர் நோப். கியரில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன், கியர் போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் கையை வந்து எடுக்கவே இல்லை. இந்த கையை வந்து இப்படியே வச்சுக்கிட்டு நான் பாட்டு டிரைவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கேன். இந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு தெரியாது, இல்லை நம்ம ஜென்ரல் ப்ரெஷர் தான் கொடுக்குறோம். இதனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து 2 சுச்சுவேஷன் வந்து ரோட்ல டிரைவ் பண்ணும்போது, பள்ளம் மேடு வரும்போது நம்ம வந்து எப்படி அதை வந்து நம்மளோட சஸ்பென்ஷன் வந்து நம்ம எதனால டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அந்த லைவா வந்து டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாத்தோட ஒரு 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 மிஸ்டேக் ஒன்று இருக்கு. அதை வந்து நான் அதை பத்தி கடைசியா பேசுறேன். அதுல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட கார் வந்து டேமேஜ் ஆகாம நீங்க ஒரு லாங் லைஃப் கார் வரும். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து டிரைவ் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். வந்து நம்ம லைவா வந்து டிரைவ் பண்ணி உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் காமிக்க போறோம். இப்போ வந்து சஸ்பென்ஷனோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு ஒரு டெமோ ஒன்று. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கு முன்னால நின்றுட்டு இருக்கேன். அந்த ஸ்பீட் பிரேக்ல இப்போ நம்ம ஏதோ ஏற்றி இறக்க போறோம். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்ல நம்ம வந்து வேகமா ஏற்றி இறக்கும் போது நம்மளோட 4 ஷாக் அப்சர்வர் ரொம்ப அதுக்கு பவர் ரொம்ப போறதுனால அது சீக்கிரமா வீணா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஏத்துறப்ப, ரிவர்ஸ் எடுத்து நான் ஏத்துறப்ப சீட் பெல்ட்டை போட்டுக்கணும். எப்போ கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் அவசியம் போட்டுக்கணும். ரிவர்ஸ்ல போறேன். ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஏத்துறேன். எவ்வளவு பொறுமையா போய் ஏத்துறேன்னு பாருங்க. இப்ப ஸ்பீட் பிரேக்ல கார் ஏறுது. இப்ப மெதுவா பாருங்க, மெதுவா ஸ்லோவா ஏத்தி ஸ்லோவா இறக்கி இருக்கேன். இது எப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் ஃப்ரண்ட்ல போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப மெதுவா இறக்கிருக்கேன். இப்ப இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல நான் உங்களுக்கு அது எப்படி நம்ம செய்யக்கூடாது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஸ்பீட் பிரேக் தெரியுது, ஃப்ரண்ட்ல தெரியுது பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நான் மூவ் பண்றேன். நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல இப்ப வேகமா போய் இதுல போய் இப்ப இது கூட நான் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஏத்தல. இந்த மாதிரி கூட நீங்க ஏத்தக்கூடாது. இதே வந்து நான் ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சு காமிக்கும் சஸ்பென்ஷன் டேமேஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மெத்தட்ல செஞ்சு காமிச்சேன். இதோட இன்னும் ஃபாஸ்டா போவாங்க. வேகமா போயிட்டு திடீர்னு ஸ்பீட் பிரேக் நீங்க போயிட்டே இருக்கீங்க. நீங்க ஸ்பீட் பிரேக்கை பார்க்காம ஒரு சில இடத்துல ஸ்பீட் பிரேக்ல வந்து மார்க் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் சடனா வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, பிரேக் அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்பீட் பிரேக் நெருங்கும் போது டக்குனு பிரேக்ல இருந்து கால் எடுத்துடணும். பிரேக் அப்ளை பண்ணிட்டு நீங்க அந்த இதோட அந்த ஸ்பீட் பிரேக்ல கிராஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப இருந்து சஸ்பென்ஷன் வந்து டேமேஜ் ஆகும். நீங்க போயிட்டே இருக்கீங்க, இடையில உங்களுக்கு தெரியல ஒரு ஸ்பீட் பிரேக் வந்துருதுன்னா டக்குனு பிரேக் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு ஸ்பீட் பிரேக் டச் ஆகும்போது பிரேக் ரிலீஸ் பண்ணிடணும். அப்பதான் அந்த ஸ்பீட் பிரேக்ல ஜம்ப் பண்ணும்போது அந்த ஷாக் அப்சர்வர் சஸ்பென்ஷன்லாம் வேலை செய்யும் போது நம்மளோட இது உடையாது.
நீங்கள் பிரேக் அடித்து அப்ளை பண்ணியே ஏற்றி இறக்குனீங்க அப்படின்னா உங்களோட ஷாக் ஆஃப் த சஸ்பென்ஷன் வந்து அந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் ஷாக் ஆஃப் த ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றும் போது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக ஏற்றணும். ரொம்ப ஸ்பீட் பிரேக் அதிக சில இடங்களில் ரொம்ப பெருசாக இருக்கும் சைஸு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக முடிஞ்சிச்சுன்னா அவுட்டர் ஏரியா இருந்தால் கொஞ்சம் கிராஸில் போய் ஏற்றுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு மெயினான ரோட்டில் அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் வரும்போது நீங்கள் கிராஸை போய் ஏற்ற முடியாது. அந்த மாதிரி இதில் வந்து ஃபர்ஸ்ட் கியர் முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் கியரில் ஏற்றாதீங்க. ஃபர்ஸ்ட் கியரை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் புல்லிங் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி மெதுவாக போய் அதை ஏற்றலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு பள்ளமேட்டில் வந்து நம்ம விடுறதுனால அதை எப்படி பிரச்சனை வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரோட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரோட்டில் கட் ரோட்டில் கிராஸ் பண்ணி அதை உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கவனிக்காமல் நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. இப்போ ஒரு கிராஸ் ரோட்டில் நிற்கிறேன், வெயிட் பண்ணி 2 சைடு பார்த்து பொறுமையாக தான் கிராஸ் பண்ணணும் இந்த மாதிரி ரோட்டில். இப்போ பாருங்க ஆப்போசிட்டில் போகிறேன். பாருங்க ஆப்போசிட்டில் ரொம்ப அதிகமான பள்ளமேடு இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து எப்படி போகிறேன், பொறுமையாக போகிறேன் பாருங்க. ரொம்ப மோசமான ரோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் கியரில் போயிடணும். ஃபர்ஸ்ட் கியரில் தான் உங்களுக்கு அந்த பள்ளமேட்டை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஓட்ட முடியும். செகண்ட் கியரை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். இந்த மூமெண்ட்டில் நம்ம பொறுமையாக போகணும். ரிவர்ஸ் எடுத்து உங்களுக்கு திருப்பி காமிக்கிறாரு. சஸ்பென்ஷன் வந்து ஒரு காரோட சோபிஸ்டிகேஷனுக்கு சஸ்பென்ஷன் ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம சரியான இந்த மெத்தடில் மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஷாக் ஆஃப் த ஸ்ப்ரிங்லாம் ஒரு லாங் லைஃப் வரும். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து இப்போ ரோடு ஆப்போசிட் ரோடு பாருங்கள். இந்த ரோடு வந்து இந்த மாதிரி ஒரு கட் ரோடு இருக்குது. இதில் டேரெக்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஏற்றக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக போய் ஏற்றும் போது நம்மளோட டயர் போயிட்டு அதில் போயிட்டு ஃபோர்ஸாக மோதும் போது நம்மளோட ஷாக் அப்சரோட ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே பயங்கர வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கட் ரோடு கொஞ்சம் அன்ஈவன் ரோட்ல நம்ம போய் கிராஸாக ஏற்றும் போது கிராஸாக ஏற்றணும். ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகாமல் லைட்டாக கிராஸ் பண்ணி ஏற்றும் போது நம்மளோட ஷாக் அப்சருக்கும் நம்மளோட சஸ்பென்ஷனுக்கும் எந்த விதமான பாதிப்புமே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கியரில் தான் போகிறோம். இந்த மாதிரி இடத்துல செகண்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணும்போது தான் நம்மளோட ரொம்ப எவ்வளோ ஸ்லோவாக ஸ்பீடு வேணாலும் கொடுக்கும் அந்த கியரு. அதில் போயிட்டு இப்போ நான் உங்களுக்கு பாருங்க கிராஸாக சஸ்பென்ஷனுக்கு பாதிப்பு இல்லாமல் எப்படி கிராஸாக ஏற்றுறேன்னு பாருங்க. ரைட் சைடில் பஸ் வந்துட்டதுனால நான் வெயிட் பண்ணி ஏற்றுறேன். இப்போ இந்த கிளட்சில் இப்போ கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா இந்த பாருங்க இப்போ இந்த கையை வந்து நான் எடுக்கவே இல்லை. இதுதான் வந்து மிஸ்டேக்ஸு, ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்ஸு. இது மாதிரி நம்ம இதில் வைக்கும் போது இது நம்மளுக்கு தெரியாமல் உள்ள இது வைப்ரேஷன் வந்து கியர் பாக்ஸ் வரைக்கும் போகும்போது 2 கியர் வந்து ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டில் இருக்கிறப்ப ரெண்டுமே கொஞ்சம் அப்படியே டச் ஆகிறப்ப கியர் பாக்ஸ் சீக்கிரமாக வீணாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் ஸ்லிப் வரும், கியர் சரியாக விழுவாது, கியர் பாக்ஸ் இறக்கி வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அந்த கியர் இப்படி போட்டுட்டு கியரை போட்டோன்னே கையை இதுலேருந்து எடுத்துடணும். இப்போ நான் கிராஸ் மூவ்மெண்ட்டில் கிராஸில் ஏற்றுறேன். இப்போ இந்த மாதிரி கிராஸாக ஏற்றும் போது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. பாருங்க ஃபர்ஸ்ட் கீழே போட்டு ஏற்றிட்டு மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். இப்போ கிளட்சிலேருந்து காலை எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் கியர் இப்போ தேர்ட் கியர் போடுறேன். கிளட்சிலேருந்து காலை எடுத்து கீழே வச்சுட்டேன். இதை வந்து கிளட்சிலேருந்து காலை கீழே வைக்கிறீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரேக் அப்ளை பண்ணுறேன். பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு உடனே காலை அதுலேருந்து எடுத்துடுறேன். சில நேரத்தில் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கால் அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் கிளியர் ஆகிற வரைக்கும் அப்படியே கால் பிரேக் மேலேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஆக்சிலேட்டர் தேவையில்லைன்னா ஆக்சிலேட்டரில் காலை எடுத்துடுறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துடணும். இந்த மிஸ்டேக்ஸ் ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். கடைசியாக ஒரு மிஸ்டேக்ஸ் நான் சொன்னது வந்து முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மிஸ்டேக்ஸ். இதனால வந்து உங்களோட கார் வந்து முழுசாவே டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்டில் உள்ள இண்டிகேஷன்ஸ். அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து இதை பாருங்க, இப்போ ஒரு லைட் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸ்பானர் சிம்பிள் போட்டு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி லைட் எரியுது அப்படின்னா நம்ம வந்து காரை வந்து டிரைவ் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எந்த விதமான சிம்பிள்ஸ் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாமே ஆஃப் ஆயிடணும். ஏதோ ஒரு லைட் இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா அது நீங்கள் கார் அடுத்த செகண்ட் நீங்கள் கார் ஓட்டக்கூடாது. இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. அது எல்லாத்துல காரோட சிம்பிள் காமிக்கலாம், இன்ஜின் சிம்பிள் காமிக்கலாம், ஆயில் லீக்கோட சிம்பிள் காமிக்கலாம். இப்படி பலவிதமான சிம்பிள்ஸ் அந்த டேஷ்போர்டில் வந்து எப்போ அப்ளை ஆகும் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கும். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து டிசேபிள் ஆயிரும். அந்த எந்த இதுவுமே இது மாதிரி காமிக்கக்கூடாது. அந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஒரு பக்கத்தில் இருக்க ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார் டிரைவ் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா
நீங்கள் வச்சிருக்க கார் வந்து செகண்ட் ஹேண்ட் காராக இருந்தாலும் சரி, ஒரு புது காராக இருந்தாலும் சரி, லாங் லைஃப் வரும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரைடு. கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்ணி நம்ம வைக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லாங்காக எங்கேயோ போகணுன்னு ஒரு பிளான் பண்ணுறப்ப பாருங்க, ஸ்பீடு பிரேக் இல்லைன்னா நான் பொறுமையாக ஃபஸ்ட்டு கியர் போட்டு பொறுமையாக ஏற்றி இறக்குறேன். இந்த மாதிரி ஏற்றி இறக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சஸ்பென்ஷன் வந்து லாங் லைஃப் வரும். நம்ம மெயின்டைன் சரியாக பண்ணாமல் லாங் டிரைவ் போகும்போது என்ன ஆகும்னா, போகிறப்ப நம்மளுக்கு காரில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். நம்மளோட டிராவலை வந்து கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். அதுக்கு தான் நம்ம வந்து கார் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி உங்களோட காரை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கோங்க. உங்களோட கார் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறோம். லேட்டஸ்ட்டாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.